தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சார்ந்த செய்திகளை வாரந்தோறும் நாம் அல்லாஹுடைய அருளால் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாரம் இலவச கட்டாய கல்வி ரைட் டு எஜுகேஷன் RTE ஆக்ட் சம்பந்தமான சமீபத்திய செய்தியை பற்றிய தகவல்களை நாம பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை முக்கியமாக எடுத்து முன்னரே நம்ம சொல்றோம்னு சொல்லி கேட்டால், சென்ற ஆண்டு இந்த RTE என்பது மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிதி ஒதுக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அந்த ஒரு திட்டமான நலத்திட்டமானது மக்களுக்கு வராமல் இருந்தது. வருடத்துடைய பாதி கணக்கில் இது போல நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளிக்கூடங்கள் வாயிலாக இந்த அப்ளை செய்யக்கூடிய வேலையை, இதுல பதிவிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க. இப்போ போன ஆண்டு இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால நிறைய பேருடைய படிப்பு சிரமத்துக்கு உள்ளாச்சு. அல்லாஹ்வுடைய அருளால சென்ற ஆண்டு வந்த பிறகு மக்களை வரவழைச்சு நிறைய பேருக்கு இந்த பள்ளிக்கூடம் வாயிலாக இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆண்டு அதோடைய தொடர்ச்சி இருக்கு அப்படின்ற அடிப்படையிலுமே கடந்த 27ஆம் தேதி அல்லாஹ்வுடைய அருளால் அரசாங்க ஆணை அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் இலவச கட்டாய கல்விக்கு மக்கள் அப்ளை செய்யணும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் குறிப்பிட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த இலவச கட்டாய கல்வி என்பது யாருடைய வீட்டில் பிள்ளைகள் இப்போ தான் பள்ளிக்கூடம் நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ, பள்ளிக்கூடம் போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலில் வயதில் இருக்கிறாங்களோ, அந்த தேதி சம்பந்தமான விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக நம்ம சொல்லுவோம். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதே போல் யார் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்களோ, உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில், அண்ணன் தங்கச்சி வீட்டில், யாராவது வீட்டில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல அவங்க நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒவ்வொரு தகவல்களுமே முழுசாக நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் முழுமையான பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இதோடைய ப்ராசஸ் என்ன, எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா தகவல்களுமே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். முழுமையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த இலவச கட்டாய கல்வி என்பது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற அடிப்படையில் ஃப்ரீ எஜுகேஷன் கான்செப்ட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லி கேட்டால், குறைந்தபட்ச கல்வியை 8வது வரைக்குமாவது மக்களுக்கு ஊர்ஜிதப்படுத்திடணும். அவன் எப்படியாவது அந்த 8வது வரைக்குமாவது அவனுடைய படிப்பு இருக்கணும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு ஸ்கூலில் LKGயிலேருந்து 8வது வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் LKGயில் போய் சேருவார். LKG போய் சேர்ந்து அவர் UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி 3, 4, 5, 6, 7, 8வது வரைக்கும் அவர் அங்கேயே படிக்கணும். அவர் நடுவில் வேறு எந்த ஸ்கூலும் மாறக்கூடாது. அதே ஸ்கூலில் தான் அவர் 8வது வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். படித்தா மட்டும்தான் அந்த RTE முழுமையடையும். 8 வருஷத்துக்கான கல்வி கட்டணத்தையும் அரசாங்கம் கட்டும். RTE பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், முழுமையான ஃபீஸை இது கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாது. முழுமையான ஃபீஸை இது கவர் பண்ணாது. டியூஷன் ஃபீ என்று எது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் பில்லு வாங்கினீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸில் டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, புக்கு ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, அந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டு பிரித்து விட்டுட்டாங்க. அதில் டியூஷன் ஃபீன்றது இவ்வளோ நாட்களாக நம்ம பார்த்தது டியூஷன் ஃபீ தான் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். RTE வந்த பிறகு அந்த டியூஷன் ஃபீயை கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டாங்களோ அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. டியூஷன் ஃபீயை மட்டும் அரசாங்கம் அந்த மாணவனுக்காக கட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, LKGயிலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஏறத்தாழ ஒரு 10,000 ரூபாய்ன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 80,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த RTEயில் இருக்குது, இலவச கட்டாய கல்வியில் இருக்குது. அப்போ நாம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கணுன்ற ஒரு தேவை, ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி யாராவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்திடணும். ஏன்னு சொல்லி கேட்டால், இந்த டைம், அதாவது அவங்க அந்த வயதுக்குட்பட்ட வயதை கடந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு எக்காலத்திலும் அவங்க மறுபடியும் RTEக்குள்ளே வர முடியாது. ஸ்கூல் மாறினாலும் வர முடியாது, வயசு தாண்டினாலும் வர முடியாது. இது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கருதி நாம் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் யாருடைய பிள்ளையை போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் குறிப்பிட்டு ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு உள்ளே போகிறோம். அரசாணையாக வந்த அந்த ஜியோவில் இந்த வயது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்குது. அது நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க திருத்தி அனுப்புகிறதா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இப்போ சரியான தகவலை நம்ம சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு தெரிந்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதையும் நம்ம பதிவு வச்சுக்கிறோம். எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2022. சரிங்களா, மறுபடியும் சொல்லிக்கிறோம். ஆகஸ்ட் 1/8/2022 பிறந்த பிள்ளைகள் முதல், அதாவது ஆகஸ்ட் 1க்கு ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 4, 2022ன்ற மாதிரி ஆகஸ்ட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும். சரிங்களா, ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க ஒரு சில பெற்றோர்கள் கேட்டிருக்கிறாங்க, பாய் 31/7/2022 பிறந்திருக்கு, ஒரு நாள் கேப் இருக்குதே, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக அவர்களால் இந்த ஆண்டு சேர்க்க முடியாது. சென்ற ஆண்டு இந்த பிரச்சனை வந்துச்சு. சென்ற ஆண்டு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால், சென்ற ஆண்டுக்கு அந்த முந்தின ஆண்டு ஒரு நாள் கேப்பில் அந்த பிள்ளை வந்து கட் ஆஃப்னு சொல்லுவாங்களே, இதுதான் கட் ஆஃப். 31/7 ஜூலை 31 பிறந்திருந்தாங்கன்னா 2022 அவங்களுக்கு அந்த இலவச கட்டாய கல்வி முடிஞ்சிருச்சு. அல்ல அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் லேசாகட்டும். 1/8/2022 பிறகு பிறந்த குழந்தைங்க 1/8/2022, அதாவது ஆகஸ்ட் 1 2022 முதல் 2 ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் அதே போல் செப்டம்பர் அக்டோபர் அப்படி 2022 31/7/2023 மறுபடியும் சொல்லிக்கிறோம். ஆகஸ்ட் 1 2022 31/7/2023 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஆண்டு நீங்கள் இலவச கட்டாய கல்வி அப்ளை பண்ணுறதுக்கு பதிவு செய்கிறதுக்கு தயாராகிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நாம் செய்ய வேண்டியது, இந்த பிள்ளைகள் முதல்ல இருக்கிறாங்கன்றது பார்த்துக்க வேண்டியது. உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டியது. ஏன்னா ஒரு 80,000 ரூபாய் அப்படி அரசாங்கம் நமக்காக கட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் அதை முன்னெடுத்து போய் நம்முடைய உரிமையை வாங்குறதுக்கு நாம் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை முறிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். 1 ஆகஸ்ட் 2022 அப்படின்றதுலேருந்து 31/7/2023. சரி, இதுக்கு பிற்பாடு ஒரு சில குழந்தைகள் பிறந்திருக்கு. எப்படி? 1 ஆகஸ்ட் 2023 பிறந்திருந்தால் அவங்க அடுத்த ஆண்டுக்கு தான் வெயிட் பண்ணணும். இந்த ஆண்டு அவங்களால அப்ளை பண்ண முடியாது. அடுத்த ஆண்டு அவங்க இலவச கட்டாய கல்விக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க ஒரு வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க அந்த குழந்தை. சரிங்களா? இப்போதைக்கு இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிச்சு. 1 ஆகஸ்ட் 2022 முதல் 31/7/2023 வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் அப்ளை பண்ணணும். முதல் விஷயம், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை? ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட் வேணும்ல, அது என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய ஒரு ஃபோட்டோ, சரிங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டும் கண்டிப்பாக வேணும். ஆதார் கார்டு எடுக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க, அது எடுத்து வச்சுக்கோங்க. 100% பிறப்பு சான்றிதழ், அதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி தான் நம்ம முன்னரே நம்ம ஜமாத் சார்பாக மாணவர் அணியின் சார்பாக இந்த விஷயத்தை நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கெல்லாம் இப்போவே நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ இப்போவே போடுறோம். சீக்கிரமாக டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆயிரும். நம்ம மக்கள் அதில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக இந்த வேலையில் இறங்கி அதுக்கான முழு பலனையும் பெறணும் அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக்கிறோம். அதுக்கடுத்து மாணவர்களுடைய ஃபோட்டோ, பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு, அப்பா அம்மா 2 பேருடைய ஆதார் கார்டு, கூடவே இன்கம் சர்டிஃபிகேட். நீங்கள் போய் இ-சேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் என்னவோ நீங்கள் வாங்கிட்டு இந்த 5 விஷயங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு, பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், தந்தையுடைய தாயுடைய இன்கம் சர்டிஃபிகேட். வெறும் தந்தை இது மட்டும் இருந்தாலே போதுமானது. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, தந்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை காட்டினாலே போதும். இப்போ அந்த 5 டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோமா? ரெடி பண்ணிவிட்டு அரசாங்கம் ஒரு வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்கு. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டை வந்து இன்ஷால்லா நாம் அந்த ஸ்க்ரீனில் போடுறோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும். அந்த வெப்சைட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் இருக்க வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்ட பிறகு என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டால், ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஏப்ரல் 20. சரிங்களா? இப்போ நாம் இருக்கக்கூடிய நாளிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் 10-15 நாள் நமக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஏப்ரல் 20 நமக்கு ஆரம்பிக்குது. மே 18 வரை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 1 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே எந்தெந்த ஸ்கூலெல்லாம் ஆர்டிக்குள்ளே வருது அப்படின்ற லிஸ்ட்டை நமக்கு காமிக்கும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டு வருகாமல் இருக்கக்கூடிய ஸ்கூலுடைய லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும். என் வீட்டு பக்கத்தில் இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் லிஸ்ட்டை காமிக்கும். அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நிறைய முறை நம்ம பார்த்த வரைக்கும் ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி கேட்டால், இது எல்லாமே கூகுள் மேப் வாயிலாக நடைபெறுது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்றது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நேரத்தில் அந்த கூகுள் மேப்பில் ஒரு சில பேர் வந்து பாய் என்னுடைய வீடு வந்து 500 மீட்டர் தான் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு, ஆனால் இதில் காமிக்க மாட்டேங்குது பாய், 1.5 கிலோமீட்டர்னு காமிக்குது பாய் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த கூகுள் மேப்பில் பண்ணிங்கன்னா அட்ரஸை நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது. என்ன ப்ரூஃபில் இருக்கோ அப்படியே நீங்கள் போடணும். அதில் எந்த மாற்றம் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. என்ன பர்ஃபெக்டாக டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம சொல்கிறது. கூகுள் மேப்பில் உங்களுக்கு தவறாக காட்டக்கூடிய பட்சத்தில் லைட்டாக அந்த இடத்த உங்களுடைய வீட்டையோ அந்த லொக்கேஷன் மேப் கரெக்டாக காட்டலைன்னா கரெக்டான இடத்துல வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஓரளவு காமிச்சிடும். அது நீங்கள் அடிப்படையில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலை காட்டிடும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த ஸ்கூல் எதிர்பார்க்குறீங்களோ 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஸ்கூலை உங்களுக்கு காமிச்சிடும். காமிச்ச பிறகு இது வந்து டெக்னிக்கல் பிரச்சனை தான். சரியா? நாம் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம காமிக்க போகிறது கிடையாது, காமிக்கவும் கூடாது. நாம் அந்த டெக்னிக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறையில் பார்த்து ஸ்கூல் எடுத்துட்டோமா,
ஸ்கூல் எடுத்து ஒரு 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்கூல், இல்லை அது அந்த அளவுக்கு ஸ்கூல் இல்லை 3 ஸ்கூல் தான் காட்டுதுன்னா அந்த 3 ஸ்கூலுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் வரும், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுருங்க. சரிங்களா? அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், பதிவு பண்ணி முடித்த பிறகு அந்த ஸ்கூலிலிருந்து கால் ஃபேர் வரும். பெரும்பாலான நேரத்தில் ஒரே நேரத்தில் 5 ஸ்கூலும் கூப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்திருக்கு. ஸ்கூல்லேருந்து கூப்பிடுவாங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் ஆர்டிக்கு வந்து குலுக்கல் சீட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அல்லாவே இந்த நேரத்தில் எப்படி 5 ஸ்கூலுக்கு நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா, அப்படி நீங்கள் பயப்பட வேண்டாம். சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களையும் அமுச்சு வச்சு 5 ஸ்கூலில் போய் உங்களுடைய பிள்ளைகளுடைய பேர் வந்து குலுக்கல் போட்டு எடுப்பாங்க. நிறைய சீட் வந்துச்சுன்னா குலுக்கல் போட்டு எடுப்பாங்க, இல்லைனா இருக்கிற மக்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போது 25 சீட் இருக்குது, 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 பேர் குலுக்கல் முறையில் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது உடனடியாக போய் எந்த ஸ்கூல் வேணுமோ நீங்கள் அங்கேயே வந்து உங்களுடைய அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமா நீங்கள் ஆர்டி போட்டு அப்ளை பண்ணி போயிடுவீங்க. ஸ்கூலுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து உருவாயிரும். அது வரைக்கும் தான் இந்த வெப்சைட்டு. நீங்கள் ஒன்ஸ் ஸ்கூலோட நீங்கள் உருவாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய தொடர்பு, ஸ்கூலோட நீங்கள் அப்படியே உங்களுடைய உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஆர்டி சம்பந்தமான தகவல்கள். நிறைய மக்கள் சிரமப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது கொண்டு போய் சேர்ப்போம். இது உரிமை, எந்த வகையிலும் உதவி அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சமுதாயத்தில் கிடைத்து மிகப்பெரிய ஒரு இதுவாக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொல்லி கேட்டால், ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் இருந்துச்சு முஸ்லீம் மாணவர்களுக்கு, அதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க, கூடாது அப்படின்ட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், ஆர்டி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ஆர்டியை முறையாக நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அப்ளை பண்ணணும், நிறைய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். யாருமே இதனுடைய வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவருடைய பலனை மிஸ் பண்ணிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயம் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் பிறந்த குழந்தைகளுடைய தேதியை பார்த்துக்கோங்க, டேட்டாவை ஃபில் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் போய் ஃபில் பண்ணிடுங்க. ஃபார்ம் எடுத்துகிட்டு அவங்க கூப்பிடும்போது போய் நீங்கள் அந்த குழுக்களில் போய் கலந்துக்கணும். குழுக்களில் பேர் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை மறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டால் உடனடியாக போய் சேர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்படி நம்முடைய பிள்ளைகளை போய் அந்த இன்ஷா அல்லாஹ் ஆர்டி இலவச கட்டாய கல்வியில் நம்ம போய் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துருவோம். இந்த வகையில் நம்ம மாணவர்கள் எல்லா வகையிலுமே இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பலனை அடைஞ்சு இது போல் கல்விகளை வந்து பெறணும். யாருமே இந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டி நல்ல கல்வி மறுக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம், முழுமையான ஒரு முயற்சியை செய்து நம்முடைய பலனை பெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.